தக்காளி சாதம் ப்ளஸ் கேரட் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் வந்து வாசலில் வந்து வெயிட் பண்ண அப்பாவோட நினைவு நாள். இன்னைக்கு டுடே ஸ்பெஷல் என்ன அப்படின்னா டொமேட்டோ ரைஸ் ப்ளஸ் வந்து கேரட் பொரியல். நேற்று நைட்டே நான் வாங்கிட்டு வந்து கேரட் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம். இப்போ வந்து பண்ணுற வேலை மட்டும்தான். 12 மணிக்கு எல்லோரும் ஆள் வந்துடுவாங்க. ஸோ அதனால் வாங்கி சாப்பிட்றவங்க எல்லாருமே வயசானவங்க அப்படின்றதுக்காக அதுக்கேற்ற மாதிரி தான் எண்ணெய் எல்லாமே ஊற்றுறோம். ஏன்னா ரொம்ப காரமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஆயிலாகவும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. இது வந்து ஒரு 20 மெம்பர்ஸ்க்கு இன்றைக்கி நான் செய்கிறோம். ஏன்னா நேற்றே வந்து நாங்கள் 2 ட்ரிப் வைக்க வேண்டியதாக போயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப் வச்சு அகெயின் வந்து இன்னொரு ட்ரிப் வேறு வச்சோம் நாங்கள் சாப்பாடு. ஸோ அதனால் இன்றைக்கி மொத்தமாக 20 மெம்பர்ஸ்க்கு குக்கரில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ பட்டை கிராம்பு நம்ம ஆல்ரெடி தக்காளி சாதத்துக்கு பண்ணுறது தெரியும். இப்போ வெங்காயம், பச்சை மிளகா, விசில் வச்சு அப்படியே நாங்கள் தாளித்து இது பண்ணிட போகிறோம். ஏன்னா வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் இல்லையா, அதுக்காக தான். விசில் போட்டு விசில் வந்தோடனே சிம்பிளாக வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் சாப்பாடு. அவ்வளோதான். இது வந்து ஒரு 2 நிமிஷத்தில் வந்து காய் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம்லாம் போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் கேரட் பொரியல் பண்ணிடுறோம். ரொம்ப பாஸ்ட்டாக தீந்துடும். அதனால் இம்மிடியேட் ஒர்க்கை முடிச்சிடும். ஈஸி ஒர்க். இது வந்து எங்கள் வீடு இல்லை, ஆக்சுவலி இது எங்கள் அம்மாவோட வீடு. அங்கே தான் நாங்கள் செஞ்சுருக்கோம். ஏன்னா பார்லர் வந்து மாடியில் தான் இருக்குது. இதெல்லாம் டக்கு டக்குன்னு நாங்கள் வாசலில் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மணி வந்து 11:50 தான் ஆகுது. அதுக்குள்ளேயே வந்துட்டாங்க வாங்குறதுக்காக. கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. வந்து வாசலில் வந்து வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டிசம்பர் 6ஆம் தேதியிலேருந்தே எங்கள் அப்பாவோட நினைவாக. ஸோ அப்போ வந்து ஒரு கம்மி மெம்பர்ஸ்க்கு, ஒரு 10 மெம்பர்ஸ்க்கு வந்து எங்கள் அம்மாவே சமைச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க.
அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி நம்ம ஃபுட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மெயின் இனிஷியேட்டிவ் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஹஸ்பண்ட் தான். ஸோ அவர் தான் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு புஷ் பண்ணிட்டு இருந்தாரு. எப்படி நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு தெரியாமல் இருந்துச்சு. ஸோ டிசம்பர் 6ஆம் தேதி வந்து எங்கள் அப்பாவோட நினைவு நாள்னால ஓகே எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணாங்க, பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நீடட் பீப்புள்ஸ்க்கு வந்து ஜஸ்ட் வீட்லேயே செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்தவுடனே தான் நாங்கள் வந்து ஒரு 2 நாளாக தான் நான் வீடியோ போடுறேன். ஆனால் டிசம்பர் 6லேருந்து நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரி ஒரு 25 மெம்பர்ஸ்க்கு நம்மளால் குக்கரில் வச்சு பண்ண முடியும், ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இது நாங்கள் ஆள் வச்செல்லாம் யாருமே நாங்கள் செய்யலை. இந்த மாதிரி இது எங்களோட ஓன் இனிஷியேட்டிவ். இதில் வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மெயின் முழுக்க இதுக்கு வந்து காரணம் யார் அப்படின்னா என்னோட ஹஸ்பண்ட் தான். ஏன்னா அவரோட மெயின் மோட்டிவ் தான் சொல்லணும். அவர் தான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார் எப்பயுமே. அதுக்காக வந்து பிளான் பண்ணது. இன்னைக்கு வந்து என்னன்னா நாங்கள் 25 மெம்பர்ஸ்க்கு கொடுத்துட்டோம். கொடுத்த பிறகும் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால் வந்து இல்லைன்னு சொல்ல முடியல. கடைசியில் எங்கள் வீட்டிலேருந்து வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து நான் கொடுத்தேன். லாஸ்ட்டில் வந்து நீங்கள் பார்த்த கிளிப்ஸ் எல்லாம் வந்து எங்கள் வீட்டில் எங்களுக்கு வச்சுருந்த சாப்பாடை தான் நான் எடுத்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு சாப்பாடு இல்லை, நாங்கள் ஹோட்டலில் வாங்கிட்டு வந்து தான் சாப்பிட்டோம். நானே, என் பாப்பாவுக்கு, எனக்கு, எங்கள் அம்மாவுக்கு. ஸோ இது என்ன தெரிஞ்சது அப்படின்னா அந்த 25 மெம்பர்ஸ்னால் கூட தான் வர்றாங்க. பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் 25 மெம்பர்ஸ் தான் பண்ண முடியும். ஏன்னா நாங்களே செல்ஃபாக பண்ணுறனால. அதனால் வந்து நான் சொல்லிவிட்டு ஷார்ப்பாக 12 o'clock வந்து நின்றுங்க. யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் கரெக்டாக ஷார்ப்பாக 12க்கு நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு. ஸோ அதனால் வந்து 12 o'clock வந்து எவ்வளோ பேர் அந்த டைமில் அந்த இடத்துல இருக்காங்களோ 25 மெம்பர்ஸ் கரெக்டாக நம்ம கொடுத்துடணும் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து இது வந்து எங்களோட ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் தான். எப்பயுமே பண்ணணும். 365 நாளும் நம்ம பார்லர் ஐட்ரன்ஸ் பாரதி நகர் வாசலில் வந்து ஃபுட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம். யாராவது இந்த வீடியோவில் பார்த்து யாருக்காவது நீடட் பீப்புள் இருந்துச்சு, எங்கேயுமே சாப்பாடு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வந்து ஐட்ரன்ஸ் வாசலில் வந்து 12 மணிக்கு ஷார்ப்பாக நாங்கள் தரோம். ஆஃப்டர்நூன் நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடலாம். ஏதாவது வெரைட்டி ரைஸ் ப்ளஸ் வந்து காய் இருக்கும். ஏதாவது ஒரு நல்ல நாள், இந்த தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி டைமில் வந்து நாங்கள் சாப்பாடு, குழம்பு, மீன் சாம்பார், ஒரு பொரியல் அப்படி கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது நாங்கள் செல்ஃபாக பண்ணுறோம். முழுக்க எங்களோட இனிஷியேட்டிவ், எங்களோட ஒரு இது தான். ஸோ யாரை சார்ந்தும் பண்ணல, யாரோட காசுலையும் பண்ணல. நாங்கள் எங்களோட சொந்த உழைப்பில், என்னோட ஹஸ்பண்டோட இனிஷியேட்டிவில் எங்கள் அண்ணனுங்களாம் ஹெல்ப் பண்ணி நாங்கள் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லோரும் உதவி பண்ணுங்கள்.